அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கால சூழலில் இஸ்லாமும் இளைஞர்களும் இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டலில் நமக்கு என்ன தரவுகள் செய்திகள் கிடைக்கின்றன, அதன் மூலம் நாம் என்ன படிப்பினைகள் பெற வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றிய சில செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. பிறந்தது முதல் இறக்கும் நேரம் வரை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல் முறைதான் இஸ்லாம் என்பதை நாம் முழுமையாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்றால் என்ன? நம்முடைய சிந்தனைக்கு என்ன தெரிகிறது? நம்முடைய சிந்தனை அல்ல, மாற்றார்களுடைய பொதுமக்களுடைய சிந்தனையில் இஸ்லாமியர்கள் என்றால் என்ன? தொப்பி போடுவார்கள் தாய்மார்கள், தாடி வைக்கிறார்கள் தாய்மார்கள், இப்படி ஒரு சில அடையாளங்களை அவர்கள் சொல்வார்கள். அதுபோல நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே இஸ்லாம் என்பது எந்த அளவு வாழ்வியலில் சங்கமித்திருக்கிறது யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நம்மிடத்தில் இஸ்லாமிய வாழ்வியல் இருக்கிறதா? நம்மிடத்தில் இஸ்லாம் என்பது எப்படி இருக்கிறது? நம்முடைய தேவைகளுக்கு இஸ்லாத்தை சொல்கிறோம், பார்க்கிறோம், அணுகுகிறோம். நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை கண்டுகொள்வதே கிடையாது. இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? உண்டா இல்லையா? தேவையா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிவு என்ன? இஸ்லாமிய மார்க்கம் நம் சமூகத்திற்கு நமக்கு எதை சொல்லித் தருகிறது, எப்படி வாழ சொல்லி இருக்கிறது என்று தேடக்கூடியவர்களாக, அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிறோமா? நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய நிலை யதார்த்த நிலை என்று சொன்னால், ஆடு மாடுகள் பிறக்கின்றன, வாழ்கின்றன, இறக்கின்றன. அதுபோல மனிதர்களும் பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம். ஆனால் ஆடு மாடுகளுக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் கிடையாது. அது சொந்த வீடு கட்டணும், ஒரு ஆடம்பரமாக வாழணும், லக்ஸுரியா கார் வாங்கணும், விமானத்தில் பறக்கணும், இது போன்ற ஆசாபாசங்கள் மிருகங்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு உண்டு. ஆக மனிதனும் பிறக்கிறான், வாழ்கிறான், மரணிக்கிறான். இடையில் அவருடைய வாழ்க்கையில் ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வருமானங்களை ஈட்டுவதற்காக ஓடுகிறான். அவனுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் செயல்படுகிறான். இப்படித்தான் மனிதன் வாழ்கிறானே தவிர இடையில வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகணும், நம்ம வீட்டுல மௌத்தாயிட்டாங்க, நம்ம என்ன செய்யணும், மதரசாவுக்கு போகணும், நம்ம வீட்டுல மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு 40 நாள் பாட்டியா ஓடணும், நம்ம கடை திறக்க போறோம், அதுக்கு குறித்து துவா ஓடணும். இப்படி இஸ்லாத்தை நாம் எப்ப பயன்படுத்துகிறோம்? நம்முடைய தேவைகள் வருகிற பொழுது அதை பயன்படுத்துகிறோம். உண்டா இல்லையா? வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகலாட்டி மக்கள் கேட்பாங்க, பாய் நீங்க வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகலையா? அடுத்தவர்கள் கேட்கிறார்கள், அதற்காகவாவது நாம் பள்ளிவாசலுக்கு போகணுமே அப்படின்னு போகக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? உண்டா இல்லையா? மற்ற நாட்களில் பள்ளிவாசலுக்கு ஏன் போகணும்னு கேட்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை நீங்க ஒரு மளிகை கடையில வேலை செய்யுங்க, ஒரு துணிக்கடையில வேலை செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு போகலாட்டி உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் கேட்கிறார்கள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு ஏன் பள்ளிவாசலுக்கு போகல? உண்டா இல்லையா? கேட்கிறார்களா இல்லையா? அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பதில் சொல்லணும். அதற்காக வேண்டியாலும் நம்ம எங்க போயாகணும்? பள்ளிவாசலுக்கு போயாகணும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும்,
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டால், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், முதலில் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை யுத்தம் செய்வதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதற்காக நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் என்ற நியத் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் செயல்படுத்தியவனாக இருப்பேன். ஆனால் எங்க அத்தா கேட்பாங்க, தொழிலுக்கு போனையாத்தா, வேலைக்கு செய்யக்கூடிய முதலாளி கேட்பாரு, சக பணியாளர்கள் கேட்பாங்க, பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் கேட்பாங்க என்ற எண்ணத்தோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றியதாக உண்டாயில்லையா? ஆக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை செயல்படுத்துவதற்காக நான் இதை பின்பற்றுகிறேன், செயல்படுத்துகிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது. இஸ்லாம் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல மனிதர்களாக நம்மை வாழ செய்வானாக, நமக்கு அத்தகைய நல்ல வாழ்க்கையை தந்திருவானாக. ஆக இஸ்லாம் என்பது, நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன், பெயருக்காக மற்றவர்களுடைய பாடல்களுக்காக பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது. நம்முடைய விருப்பத்துக்காக இஸ்லாத்தை எடுத்துக் கொள்வதாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய விருப்பத்துக்காக இஸ்லாத்தை எடுத்துக் கொள்வதா என்ன? சில இடங்களில் நமக்கு இஸ்லாம் தேவைப்படும், அப்ப நம்ம என்ன செய்வோம்? இஸ்லாத்தை எடுத்துக்குவோம். சில இடங்களில் இஸ்லாம் நமக்கு சரிபட்டு வராது, அதை ஒதுக்கி வச்சுடுவோம். உதாரணத்துக்கு ஹலால் ஹலாலா தேடி வாழணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அதுல அதெல்லாம் பார்த்தா நம்ம சம்பாதிக்க முடியாது, நீங்க கம்மல் போங்க என்பதாக இஸ்லாத்தை மூட்டை ஓரமா வச்சுட்டு ஹலால் ஹலாலா பார்க்க வேண்டாம், அடுத்த நோக்கு பார்க்கலாம், வந்து வருஷ லாபம் தான் என்பதாக நாம் சம்பாதிப்பதிலே வேகமாக ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் இங்கே இஸ்லாத்தை நாம் பின்பற்றவில்லை, இஸ்லாமத்திற்கு ஓரமாக வச்சுட்டோம். அப்ப உனக்கு பிடிக்கலை என்பதற்காக இஸ்லாத்தை ஒதுக்கிட்ட. இப்ப சில இடங்கள் இருக்கும், இஸ்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் நான் இஸ்லாத்தை வச்சுக்குவேன். உதாரணத்துக்கு 4 பேருக்கு மத்தியில என்னை மதிக்கணும்னு சொன்னா பாய் வீட்டுல பிரியாணி போட்டா ரம்ஜானுக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் நோன்பு கொண்டாடுகிற பொழுது பண்டிகை நாட்களில் உண்ணுங்கள், அடுத்தவர்களுக்கும் உண்ண கொள்ளுங்கள், நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க, நீங்க சாப்பிடுங்க, அடுத்தவர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் உண்ண கொள்ளுங்கள். உணவை கொடுப்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய நன்மைக்குரிய செய்தி, எனவே நான் அதை செயல்படுத்துகிறேன் சொல்லிட்டு பக்ரீத் அன்னைக்கு கிராவிற்கு விருந்து போது எல்லாம் பண்றாரு. கேட்ட என்ன சொல்றாரு? இஸ்லாம சொல்லி இருக்குது, இஸ்லாம் வந்து பிரியாணி சாப்பிடுறது, கனிமத்து எல்லாம் எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறத இஸ்லாம் கடமையா இருக்குது, அதனால நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா உண்மை அதுவா? அவர் இஸ்லாத்தை விரும்பியதால் அந்த பிரியாணி செய்யல, அவர் இஸ்லாத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதால் அந்த விருந்தை ஏற்பாடு செய்யவில்லை. எதற்காக செய்கிறார்? எல்லோரும் தன்னை பாராட்டுவாங்க, பாய் வந்து எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுத்தாரு, கறி கொடுத்தாரு, அதனால ஒரு சந்தோஷம், நம்ம நண்பர்கள்லாம் மாப்பிள்ள நீ கவனிச்சுக்க அப்படின்னு சந்தோஷப்படுவான், நம்மளுக்கு வீட்டு வச்சுக்க சந்தோஷமா அப்படின்னு அவன் மகிழ வேண்டும், அவனை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நீ இந்த காரியத்தை செய்தால் இது இஸ்லாமிய வழிகாட்டலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. பெற முடியுமா? கிடையாது. ஆக ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கணும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நான் செய்கிறேன். நீங்க சாப்பிடுவதாக இருக்கட்டும், நீங்க அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதாக இருக்கட்டும், பள்ளிவாசல் வந்து சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நான் செய்கிறேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சா ஹஜ்ரத் பாராட்டுவாங்க, ஓதினர் பாராட்டுவாரு, நமக்கு ஏதாவது சிறப்பு காசு கிடைக்கும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புல ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நிறைவேறுமே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு அங்கே கிடைக்காது. ஆக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அடிப்படையில் தூய்மையானதாக இருக்கணும். எதை செய்தாலும்
அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்வதற்கு திரும்பி செய்வாராக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அவைகளை படி செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதன் அடிப்படையில் இளைஞர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதாக பார்க்கிற பொழுது நிறைய வரலாறுகள் உலகத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தில் வாலிபர்கள் இல்லாமல் எதையாவது ஒன்று சாதிக்க முடியுமா? இன்னைக்கு சினிமா வெளிவருகிறது, ஒரு படம் வெளியே வருது, ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ஓடுவதற்கு யாரு காரணமாக இருக்கிறாங்க? ஒரு படம் வெற்றியாகுவதற்கு அதனுடைய ரசிகர்கள் முழுமையானவர்களா அல்லது பெண்களா அல்லது வாலிபர்களா? நீங்களே சொல்லுங்க. யாரை கொண்டு படம் வெளியாகுது? வாலிபர்கள் தான். ஒரு அரசியல் செய்யப்படுகிறது, ஒரு அரசியல் சூழல் ஏற்படுகிறது, அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் யாராக இருக்கிறார்கள்? வாலிபர்களாகத்தான் இருக்கிறார்கள். வாலிபர்களுடைய சிந்தனை, வாலிபர்களுடைய ஆர்வம், வாலிபர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த நாட்டிலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படவே செய்யாது, நடக்கவே செய்யாது. அதுபோல விளையாட்டுத் துறை இருக்கிறது. கபடி, கிரிக்கெட், புட்பால், எந்த விளையாட்டாக இருக்கட்டும், இன்று விளையாட்டு உலகம் என்று மிகப்பெரிய உலகம் இருக்கிறது. மிகப்பெரும் பணத்தன்மை செலவழிக்கப்படுகிறது. அந்த விளையாட்டுகளில் யார் அதிகம் ஈடுபடுகிறார்கள்? குழந்தைகளா? உங்களை உள்ள குழந்தைகளா? வாலிபர்கள்? இல்ல உங்க அத்தாவாட்டுள்ள பெரியவங்க இருக்கிறாங்களா? இல்ல, வாலிபர்கள். வாலிபர்கள் இல்லாத விளையாட்டுத்துறை கிடையாது. ஆக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாலிபத்தில் நான் எதையும் சாதிக்க முடியும், வாலிபம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பது உலக நடைமுறையில் நாம் காணக்கூடிய செய்தி. அதுபோலதான் கடந்த காலங்களிலும் இஸ்லாம் நம் வரை சேர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் வாலிபர்கள். அதனால்தான் அல்லாஹ் வாலிபத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்கிறார். எந்த அளவு தெரியுமா? சொல்கிறார்கள், நாளை மறுமையில் மிக முக்கியமாக 4 கேள்விகள் உண்டு. அந்த 4 கேள்விகளில் உன்னுடைய தொழுகையை பற்றி முதன்மையாக விசாரிக்கப்படும். அடுத்தபடியாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உன் வாலிபத்தை எப்படி செலவழித்தாய்? உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய்? அந்த வாலிப பருவத்தில் எவர் நல்லவராக வாழ்கிறாரோ அவர் சூழத்தில் மிக சிறந்த உயர்ந்த அந்தத்திலே இருப்பார் என்று சந்தேகம் கிடையாது. வாலிப பருவத்தில் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு வயோதிகம் வந்த பின்னால் பள்ளிவாசலோடு இருந்து நான் இறை திருப்தியோடு வாழ்ந்து இறை திருப்தியோடு மரணிக்கிறேன் என்று மரணித்தாலும் அல்லாஹ் அவரிடத்திலும் வாலிபத்தை குறித்து கேள்வி எழுப்பாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க ரிட்டேலான பின்னாடி ஒருத்தர் உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல வேலை செய்வது கூடுமா? டாஸ்மாக்ல வேலை செய்வது கூடாது. அங்க வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம், அங்க போய் வேலை செய்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு பேங்க்ல போய் வேலை செய்கிறாரு. பேங்க்ல வேலை செய்யறது கூடுமா? கூடாது. ஆனால் அங்க வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம், நல்லா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா வாழ்றாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்ப எங்க வராரு? அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக நான் என்னை தியாகம் செய்கிறேன் சொல்லிட்டு வந்து வாழ்றாரு. தாடி கொடுத்து வச்சிருக்கிறாரு, சுத்தா போட்டுக்கிறாரு, அஞ்சு போறாரு, உல்லாஸ் போறாரு, வஃபாத் ஆகிறார். இப்போ இவரிடத்துல அல்லாஹ் எதை குறித்து கேட்பான்? கடைசி காலத்துல 10-20 வருஷம் பரிவாசத்தோடு இருந்தீங்களே, நிறைய நன்மைகள் செஞ்சீங்களே, அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கூலி இருக்கிறது என்பதாக கேட்பான் நினைக்கிறீங்களா? எதை குறித்து கேட்பான்? ஒரு வாலிபத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக மிக ஹராமான வழி கிடைத்த பொழுது வேண்டாம் என்று சொன்னியா? வேணும் எடுத்துக்கிட்ட. அப்ப அது குறித்து கேட்கப்படும், அது குறித்து விசாரிக்கப்படும். அதன் மூலமாகத்தான் பொருளீட்டினாய், அதன் மூலமாகத்தான் பூர்வமாக வாழ்ந்தாய். எனவே வாலிபத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். எனவே நான் அல்லாஹ் வாலிபர்களுக்கு இந்த மார்க்க விஷயங்களை கற்று தெரிந்து கொள்வதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறார். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வயது வந்து விட்டால்
இஸ்லாம் என்பது வாலிபம் என்பதை 20 வயதாக முடிவு செய்யவில்லை. ஒரு ஆண்மகன் அல்லது பெண்மகன் எப்பொழுது பருவம் மெய்கிறார்களோ, பருவம் அடைகிற பொழுது அவர்களுக்கு வாலிபம் தோன்றுகிறது. வாலிபத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? நாம் நினைப்பது போல 25-30 வயது அல்ல. மார்க்கத்தினுடைய வழிகாட்டலின்படி 40 வயது வாலிபத்தின் முதிர்ச்சி. ஆக அந்த வயது வரை அவர் வாலிபருடைய பார்வையில் இருக்கிறார். அப்ப அந்த வயதில் நாம் தவறுகள் செய்யாமல் நல்லவர்களாக, சாலைகளாக, வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பொருத்தம் உண்டு, சந்தேகமே கிடையாது. இந்த வாலிபர்களின் மூலமாக இந்த மார்க்கம் எப்படி வியாபித்தது என்பதாக பார்க்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளாக பார்க்கலாம். அவர்கள் மக்கமா நகரத்தில் வாழ்கிற பொழுது 40 வயதில் நபியாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 53 வயது வரை அந்த மக்காவிலேயே இஸ்லாமிய தீன் பணியை எடுத்துக் கொள்கிறார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை எதிர்க்கிறார்கள். மக்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்களுடைய உறவுகளால் கைவிடப்படுகிறார்கள். அந்த மக்களால் மிக மோசமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் மதீனா தேசத்திற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். மதீனாவுக்கு செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நபி பிறந்த பூமி 53 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே நபிக்கு 40 வயதில் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது ஒரு மலையின் மீது ஏறி நின்று கொண்டு மலை குன்றிலே இருந்து கொண்டு கேட்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைக்கிறார்கள். எல்லோரும் உறவுகள் அனைவரும் வருகிறார்கள். மக்காவாசிகள் வந்து நின்று கொண்டு, என்று முகமதை எதற்காக நீங்களை அழைக்கிறீர்கள்? ஒரு விஷயம் நான் சொல்லவா? சொல்லுங்கள். இந்த மலைக்கு பின்னால் உங்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? கேட்கிறார்கள். அங்கே உள்ள மக்காவாசிகள் பதில் சொல்கிறார்கள், எல்லோரும் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம். என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் நபியாக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில் பொய் சொல்வது கிடையாது. கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில் நம்பிக்கையாளராக வாழ்ந்தார்கள். அமீனாக, சாதிக்காக, உண்மையாளராக, நம்பிக்கையாளராக வாழ்ந்தார்கள். எனவே எல்லா மக்களும் சொல்கிறார்கள், கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம். எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்! இன்றைக்கு நம்ம வீட்டுல நம்ம பையனுக்கு கொண்டு பார்க்கணும். கொண்டு வீட்டுக்காரர் வந்து விசாரிக்கிறாங்க. 4 வருஷத்த கேட்க, உங்க பையனுக்கு இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி இன்னாருடைய பையன், அப்துல் காதர் பாய் பையன், இவதான் எங்களுக்கு மாப்பிள்ளை சும்மா பார்க்கலான்னு சொல்றோம். அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுவோம்? அவர் பையன் சொல்ல மாட்டாரு, அவர் ரொம்ப நம்பிக்கையாளர், அவர் ரொம்ப உண்மையாளர். யாராவது சொல்ல முடியுமா? யாருடைய ஒருவரை பற்றியாவது நம்ம ஊர்ல ஒரு வாலிபரை பற்றி ஒரு அழைப்பு பார்க்க வருகிற பொழுது நம்மால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நம்ம ஊர்ல யாராவது வாழ்கிறோமா? எல்லாரும் எல்லோரும் பொய் சொல்லக்கூடிய மனிதர்களாக தான் இருக்கிறோம். சில நேரங்களில் நம்பிக்கை மோசடி செய்வதாக தான் இருக்கிறோம். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழலும் குறிப்பிட்டது கிடையாது. எந்த சூழலும் நம்பிக்கையை மோசடி செய்வது கிடையாது. வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த நபி சொன்ன அந்த மக்கள் மறுக்கிறார்கள். எப்பொழுது தெரியுமா? அல்லாஹ் அஹத், இறைவன் ஒருவன் என்பதாக சொன்ன பொழுது அந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள். முஹம்மதே, நீ சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக. யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பூமி, மக்கா பூமி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை மக்கள். மிகவும் சிரமத்தை பெறுகிறார்கள். அந்த நேரத்தில் 13 ஆண்டுகள் கழித்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவை சென்றடைகிறார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நுழைகிற பொழுது மதீனாவாசிகள் எல்லோரும் சொந்த ஊருக்காரர்கள் அல்ல, வேறு தேசம், வேறு ஊரை சார்ந்தவர்கள். எல்லா மக்களும் தலைவாசலே வந்து ஊருடைய எல்லைப்படுகையிலே வந்து பதால் பதுரு அடையினா, எங்களுக்கு நிலவு உதித்து விட்டது என்பதாக பாடல் பாடி அவர்களை அழைத்து செல்கிறார்கள்.
யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே, தாய்மார்களே. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக நபியாக உள்ளே வருகிறார்கள். மக்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். எப்படி சாத்தியமானது? மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய பணி செய்யவில்லை, தாவா கொடுக்கவில்லை. இப்பொழுதுதான் உள்ளே நுழைகிறார்கள். காலமுழுக்க தன் பிறந்த மண்ணில் இஸ்லாமிய தீர்ப்பணியை எடுத்துச் சொல்லி யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, உறவுகளே மறுக்கிறார்கள். ஆனால் மதீனாவில் இஸ்லாமிய மயமாகி இஸ்லாம் தலை தோன்றி அங்கே நபியுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நபியை அழைத்து செல்கிறார்கள். கவிபாதி எப்படி சாத்தியம் தெரியுமா? ஒரே ஒரு வாலிபர், முஸஅப் இப்னு உமைர், ஒரு வாலிபர், பெரிய வயதல்ல, சுமார் 18-20 வயதுடைய முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த வாலிபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது மதீனாவுக்கு அழைத்து வைக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்று தீனுடைய பணி செய்யுங்கள், மக்களை இஸ்லாத்தின்பால் அழையுங்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள் என்பதாக ஒரு வாலிபரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் மதீனாவிலே சென்று மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக மாற்றுகிறார்கள். அங்கே உள்ள நபர்கள் எல்லாம் இன்னும் மாற்று கொள்கையாளர்களாக இருந்த போதிலும் அந்த முஸஅப் இப்னு உமைருடைய அந்த தாவாவை, அந்த இஸ்லாமிய அழைப்பு கொள்கையை ஏற்று தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். எனவே நபி அவர்களுடைய வருகையை, நபியை பற்றி அறிந்து கொண்டதால் எப்போது வருவார்கள், அவர்களை நாம் காண வேண்டும், அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதாக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது மிக சந்தோஷமாக நபியை அரவணைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அரவணைக்கிறார்கள் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெரியார்களே, ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டில் வந்து தள்ளுங்கள், எங்கள் வீட்டில் வந்து தள்ளுங்கள் என்பதாக போட்டி போட்டுக் கொண்டு அழைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன பெரிய வம்பாட்டு, யார் வீட்டில் போய் தங்குவது, நமக்குள் இங்கே சண்டை வந்து கூடாது என்பதாக பார்க்கிற பொழுது தன்னுடைய வாகனம், ஒட்டகம் யார் வீட்டிலே போய் சென்று அமர்கிறதோ அங்கு நான் இன்று தங்குகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அதேபோல் அவருடைய ஒட்டகம் ஒரு சஹாபியின் வீட்டு வாசலில் போய் அமர அந்த வீட்டில் தங்குகிறார்கள். அது மட்டும் முடியவில்லை, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சஹாபாக்கள் இங்கே வருகிறார்கள் மதீனாவுக்கு. மதீனாவாசிகள் எப்படி தயாராகிறார்கள்? தங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு தோழர்களை அழைத்துக் கொள்கிறார்கள், உடன்பரவா சகோதரர்களாக தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய பணங்காசுகளை, தங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால், இஸ்லாமிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததால் எதுவும் இல்லாமல் வெறும் நாடோடிகளாக வருகிறார்கள். அவர்களை மதீனாவாசிகள் ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள், என்னுடைய சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக என்னுடைய சொத்தில் உங்களுக்கு பங்கு தருகிறேன், என்னுடைய பணங்காசுகளில் உங்களுக்கு பங்கு தருகிறேன். இன்னும் சில தோழர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு அந்த பெண்மணியை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் எப்படிப்பட்ட தியாகிகளாக மதீனாவாசிகள் உருவானார்கள்? இப்படிப்பட்ட தியாகத்திற்கு காரணம் என்ன? இங்கே இவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது யார்? ஒரு வாலிபர். ஆக வாலிபர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். வாலிபர் நினைத்தால் எந்த யுத்தங்களையும் வெற்றி கொள்ள முடியும். இதுதான் வரலாறாக இருக்கிறது. ஆனால் அந்த வாலிபம் சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய நாடும், நம்முடைய ஊரும், நம்முடைய வீடும் கெட்டு போகும் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாலிப பருவத்தை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் இன்று நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், நாட்டில் நடைபெறக்கூடிய எல்லா குற்ற செயல்களுக்கும் யார் காரணம்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல விளையாட்டுத் துறைகளில் சாதிக்கிறார்கள். யார் சாதிக்கிறார்கள்? வாலிபர்கள். சினிமா துறை சாதிக்கிறார்கள். சினிமாக்கள் ஓடுவதற்கு யார் காரணம்? வாலிபர்கள். இப்படி நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் பின்புலம் வாலிபமாக இருக்கிறது. அதுபோலதான் இன்று நாட்டில் நடைபெறக்கூடிய திருட்டு, கொலை, கொள்ளை எல்லா பாவங்கள் குற்றங்களுக்கும் பின்னணியில் நீங்கள் போய் பாருங்கள், வாலிப சமுதாயம் தான் அங்கே இருக்கிறது. சமீப காலங்களில் நடைபெறக்கூடிய குற்ற செயல்களில் நாம் செய்திகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம்.
தொலைக்காட்சியின் வாயிலாக, செய்தித்தாள்கள் மூலமாக, இன்னும் சோசியல் மீடியாக்கள் மூலமாக, வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் மூலமாக செய்திகளை அவ்வப்பொழுது நாம் அப்டேட் ஆகிக் கொள்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா செய்திகளிலும் வரக்கூடிய குற்றவாளிகளுடைய வயது என்ன தெரியுமா? சமீப காலங்களில் 13 வயது தொடங்கி 25 வயது வரை உள்ள குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். 13 வயது என்பது குற்றம் செய்யக்கூடிய பருவமா? யோசித்து கிடைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? 13 வயது என்பது மாநாடக செயல்களை கருத்தரிக்கக்கூடியவர்களாக, கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக ஏன் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள்? சில நபர்கள் மூலமாக, கயவர்கள் மூலமாக அந்த பருவத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில ஊர்களில் வாலிபர்களின் மூலமாகத்தான் தவறுகளை அரங்கேற்றம் செய்கிறார்கள், தங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீர்ணம் செய்கிறார்கள். சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவிலே ஒரு முக்கியமான விமான நிலையத்தில் பிடிக்கப்படுகிறது கொக்கைன் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள். ஒரு 1000 கோடி பொருள் அங்கே பிடிக்கப்படுகிறது. அது செய்தியாக வந்தது. பிடிக்கப்படாத போதைப் பொருள் எத்தனை நம்முடைய நாட்டுக்கு வந்து இறங்குகிறது. இவைகள் எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது? இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? எல்லோரும் பார்ப்பவர்கள் தான். இன்னும் உங்களுக்கு விளங்கும்படியாகவே சொல்கிறேன். சமீபத்திலே சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊரில் அதிகமாக ஒரு மெடிக்கலில், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் காண்டம் ஆணுரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. அங்கே இருப்பது என்ன தெரியுமா? கல்வி நிறுவனம், ஹாஸ்டல். ஒரு கல்லூரியுடைய கல்வி நிறுவனம் அங்கே இருக்கிறது. அதன் வாசலில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கலில் தான் அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே அதிகமாக விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வி நிறுவனங்கள் கல்வியை சொல்லித் தருகிறதா அல்லது பாவங்களை சொல்லித் தருகிறதா, தூண்டுகிறதா? இன்றைய சூழலில் எப்படிப்பட்ட நிலைகள் நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள், என்னுடைய பையன் மெட்ராஸ்ல நல்லா படிச்சிருக்கிறான், என்னுடைய பிள்ளை மெட்ராஸ்ல ஒரு கம்பெனியில நல்ல ஜாப்ல வேலையில் இருக்குது, நாம் நினைக்கிறோம் அதற்காகத்தானே அவர்களை அனுப்பினோம் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு வாழ்கிறோம். நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நடைபெறுவது என்ன தெரியுமா? அவர்களுடைய சகவாசங்கள் மோசமானவர்களாக இருப்பதால், அவர்களுடைய கூடா நட்பு தவறானவர்களாக இருப்பதால் அவருடைய வாழ்க்கைகள் கேடாய் முடிந்து கொண்டிருக்கிறது, பாவத்திலே போய்க் கொண்டிருக்கிறது. அவர்கள் கற்பில்லாதவர்களாக அவருடைய இளமைகள் அருகிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாலிபத்தை நன்மையான காரியங்களில் செலவு செய்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பொருட்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எப்பேற்பட்ட கடமையான தெரியுமா? இந்த வாலிபத்தில் தான் மனிதனுக்கு அதிகமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதிகமாக செய்வதற்கு ஆசையும் சக்தியும் உள்ளது இந்த வாலிப பருவம் தான். எனவேதான் இந்த வாலிபத்தில் நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் பல மடங்கு நன்மைகளை தருவனாக இருக்கிறார். அதே போல இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் பாவத்திலிருந்து தவிர்த்து வாழ்ந்தால் நாளை மறுமையில் அருகுரிய நிலையில் சிறப்பு அந்தஸ்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்பதை அதிகமானார் செல்லல்லாஹு சொல்ல சொல்லி தருகிறார்கள். சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் உலகம் அழிக்கப்படும். உலகம் அழிக்கப்பட்டு சூடு ஊழப்பட்டு உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் மீண்டும் சூடு ஊழப்படும். அப்பொழுது சூரியன் 1 மைல் தொலைவிலே வந்திருக்கும். இன்னைக்கு பல கோடி மைல் தூரத்தில் சூரியன் இருக்கிறது. அதனுடைய வெப்பம் நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த மறுமை நாளில் கேள்விகளுக்கு தொடங்குகிற பொழுது சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும். அப்படியானால் நம்முடைய ரத்தம் எப்படி இருக்கும்? நம்முடைய உடலில் எவ்வளவு வேதனைகள் வெளிவரும்? சில நபர்கள் கருக்கால் அளவு வேதனையிலே இருப்பார்கள், சில நபர்கள் முழங்கால் அளவு வேதனையிலே தத்தளிப்பார்கள், சில நபர்கள் இருப்பளவு வேதனையிலே மூழ்கி இருப்பார்கள், சில நபர்கள் கழுத்தளவு வேதனையிலே மூழ்கி இருப்பார்கள்.
அந்த நாளில் எல்லா மக்களும் ஆடை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. எப்படி நாம் பிறந்தோமோ அதே நிலையில் நாளை மறுமையில் கேள்வி கொடுத்து தொடங்குகிற பொழுது நம்முடைய நிலைகள் இருக்கும். அல்லாஹ்வுக்கு அந்த நாளில் ஒரு நாள் அவ்வளவுதான் நமக்கு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு நாள் 2 நாள், ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அந்த கேள்விகள் தொடங்குவதற்கு அதனுடைய நடப்பதற்குரிய காலகட்டம் நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா? அப்பேற்பட்ட சூழலில் ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் சொல்கிறார்கள். அந்த நாளில் 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான். அன்றைக்கு நமக்கு நிழல் வேணுமா வேணாமா? இவ்வளவு மோசமான ஒரு சூழல். இன்னைக்கு வெள்ளம் வந்துட்டு சென்னையில கேள்விப்படுகிறோம். எத்தனை நாள் வெள்ளம் இருந்துச்சு? புயல் வந்துச்சு. புயலினால் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்ததால் சில இடங்களில் கணக்காத அளவு, சில இடங்களில் முழங்காத அளவு, சில இடங்களில் இடுப்பளவு, சில இடங்களில் கருத்தளவு வெள்ளங்களை நாம் செய்திகளின் மூலமாக பார்ப்போம். ஆனால் எத்தனை நாள் அந்த வெள்ளம் வழியாமல் இருந்தது? அதிகபட்சம் 2-3 நாட்கள். அதற்கு அந்த புயல் நின்றவுடன் வெள்ளம் வழி ஆரம்பித்து விட்டது. 3 நாள், அதிகபட்சம் 1 வாரமாக இருந்தாலும் 1 வார காலம் அந்த வெள்ளத்தில் மக்கள் எவ்வளவு தத்தளிக்கிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள். நாளை வறுமை நாளில் வியர்வை, வெள்ளமல்ல வியர்வை எப்படி இருக்கும்? கற்புடைய மனமாக இருக்குமா? அத்தனுடைய மனமாக இருக்குமா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் வேர்வை வந்துருச்சுன்னா பக்கத்துல வந்து நின்னாலே போய் கூப்பிட்டு சொல்றமா இல்லையா? கவிழ்வா சொல்றமா இல்லையா? அந்த வேர்வையுடைய வாடை என்பது இன்னொரு மனிதனால் சுவாசிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது உங்களுடைய சகோதரனுடைய வேர்வையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியுடைய வேர்வையாக இருந்தாலும் சரி, கணவனுடைய வேர்வையை கூட மனைவிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று எல்லா வீடுகளிலும் சொந்த வீடாக இல்லாவிட்டாலும் கூட இயேசு தேவை என்று நாம் நினைக்கிறோம். வெயில் காலத்தில் வேர்வை தாங்கவில்லை, வேலை புழுக்கமாக இருக்குது, நமக்கு ஏசி வேண்டும், ஏசியில தான் நாம தூங்கணும், குழு நினைக்கிறோம். எத்தனை காலத்துக்கு? ஒரு 60-70 வயசு வாழ்ந்தீங்களா? இல்ல ஒரு 100 வயசு வாழ்ந்தீங்களா? ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு அங்கே நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அங்கே நிழல் தரக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி தருவாராக. அப்ப அந்த நிழல் தரக்கூடிய நாளில் அங்கே நிழல் தருவதற்கு 7 வகையான மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதில் ஒரு வகை அவர்களுடைய வாலிப பருவத்தில் இறை வழிபாட்டோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வயோதிக பருவத்தில் இறை வழிபாட்டோடு வாழ்ந்தவர்களுக்கு அங்கே நிழல் அல்லாஹ் சொல்லவில்லை. சொல்லல என்று சொல்றாங்க. வாலிப பருவத்தில் யார் இறை நெருக்கத்தோடு வாழ்ந்தார்களோ, இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த நாளில் நிழலை தருவார். நமக்கு அந்த நிழல் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாலிப பருவத்தில் ஏற்படக்கூடிய எல்லா உலக ஆசைகளையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த நிழல் நமக்கு வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தவறான எண்ணங்கள், ஒரு பெண்ணை பார்த்து ஆசை வரும், ஒரு வாலிபன் பார்த்தா ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும். ஒரு 18 வயசு பையன், ஒரு 15 வயசு பிள்ளைய வீட்டுல தனியா நீங்க விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா கையில ஒரு போன் இருந்தா போதும். வீட்டுல யாருமே இல்லை, என் பையன் மட்டும்தான் இருக்கான் நம்ம நினைப்போம். வீட்டுல யாருமே இல்லை, என் புள்ள மட்டும்தான் இருக்கான் நம்ம நினைக்கிறோம். கையில் என்ன இருக்கிறது? சைத்தான். என்ன இருக்குது? சைத்தான் இருக்கிறான். அவன் ஒன்று போதும் அவர்களுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக ஆக்குவதற்கு, நாசப்படுத்துவதற்கு, அவர்களுடைய சந்ததிகளை அழிப்பதற்கு, அவர்களுடைய குடும்ப கண்ணியங்களை சீர்குலைப்பதற்கு, அவர்களுடைய சுவனத்துடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவதற்கு, அவர்கள் சுவனத்தை நுகரக்கூட முடியாத அளவுக்கு அவர்களை தள்ளுவதற்கு அந்த ஒரு செல்போன் போதுமானதாக இருக்கிறது. அந்த செல்போன் மூலமாக நல்ல காரியத்தை
முடியாதா? கண்டிப்பாக முடியும். கத்தியை போலதான் செல்வான். கத்தி யார்கிட்ட இருக்குது? உலகாட்டின் கையில் இருக்குது, திருடுபவன் கையில் இருக்குது. என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான், திருடுவான், வழிபட்டு செய்வான். ஒரு டாக்டர் கையில் இருக்குது, அவர் என்ன செய்வாரு? ஆபரேஷன் செய்வாரு, ஆளை காப்பாற்றுவாரு. அதுபோல செல்போன் மூலமாக, இணையத்தின் மூலமாக நீங்கள் பேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், கிளப்பா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன எல்லா இணையத்துடைய அப்ளிகேஷன்களையும் நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக் கொண்டாலும் நல்லதுக்காக நீங்கள் அவைகளை பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை தீமைகளுக்காக பயன்படுத்தினால் கண்டிப்பாக நரகத்தில் தான் நுழைவதே தவிர வெற்றி கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, உங்களை குறை சொல்வதற்காக அல்ல. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நமக்கு பிடிக்கிற என்பதற்காக வேண்டி அது இல்லாமல் ஆகிறாரு. செல்போன் இருந்தா இன்னைக்கு எங்கேயோ இருக்கக்கூடியவனோடு இங்கிருந்து பார்க்க முடியுது. உடையில்லாதவர்களோடு பார்க்கக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் செய்தான் வலியுறுக்கிறார் என்று சொன்னால் இது பள்ளிவாசல் வைத்து பேசக்கூடிய விஷயமா என்று நினைக்கலாம். ஆனால் இதை இங்கே பேசாவிட்டால் நம்முடைய வீடுகள் அந்தரங்கமாக இருக்க வேண்டிய அறைகள் எல்லாம் திறந்தவெளி மையங்களாக இன்று காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. டிவியில ஒரு ஷோ வருது, இந்த பிக் பாஸ் செக்டாவுடைய மிகப்பெரிய ஒரு கெட்டதிலும் கெட்டதான ஒரு நிகழ்ச்சியாக தான். அதை இந்த வீடுகளில் நடுவர் வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் மகளும் மருமகளும் மருமகனும் எல்லோரும் சேர்ந்து பார்க்கிறார்கள். பெட்ரூம்ல மறைவாக நடைபெறக்கூடிய பேச்சுக்கள், செயல்பாடுகளை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பதை எல்லோரும் அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னார். இதை விட வேறு அசிங்கம், வேறு செய்தாலும் நமக்கு தேவை இருக்குதா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற பாவமான காரியத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பது காலத்தின் அவசியம். அது மட்டுமல்ல, இன்றைய காலசூழலில் வாழ்வத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக மிக எச்சரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றன. எனவேதான் சுவாமி விவேகானந்தர் என்பவராக நாம் கேள்விப்படுகிறோம். பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைகள் படித்திருப்போம். சுவாமி விவேகானந்தர், அந்த விவேகானந்தர் என்ன சொல்றாரு? ஒரு 100 வாலிபரை எனக்கு தாருங்கள், நல்ல வாலிபர்கள் 100 நபர்களை தாருங்கள், நான் இந்த உலகில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகிறேன் என்பதாக சொல்கிறார். அப்படியானால் வாலிபர்கள் மூலமாக, வாலிப பெண்கள் மூலமாக இந்த சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முன்னோர்களுடைய வாக்காக இருக்கின்றன. என்று நாம் அப்படி இருக்கிறோமா? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய வாலிப பருவம் கடந்த காலங்கள் தவறாக பயன்பட்டு போயிருந்தாலும் இனி வரும் காலங்களிலாவது இறைவனுடைய பொருத்தத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். வரக்கூடிய காலங்கள் எப்போது மரணம் யாருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது ஒரு அஜல், ஒரு நொடிப்பொழுது கூட பின்பற்றப்படாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இளமை பருவத்திலே மரணிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது மருத்துவத்தினுடைய குறையை சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக கொரோனாவுடைய தாக்கத்துக்கு பின்னால் இளைஞருடைய மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன, இளம் வயதில் அதிகமாக மரணங்கள் ஏற்படுகின்றன என்பதாக செய்திகள் பரவலாக இருக்கின்றன. நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக நாம் இன்னொரு 50 வருஷத்துக்கு வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு நினைத்து வாழ்ந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்று எனக்கு மரணம் ஏற்படுமோ என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அபீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நீங்கள் தொழுவதாக இருந்தால் இந்த தொழுகை தான் உங்களுடைய இறுதி தொழுகை, கடைசி தொழுகை என்பதால் நினைத்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எந்த காரணம் தெரியுமா? அதுதான் கடைசி தொழுகை. அந்த தொழுகையை முடித்து சலாம் சொன்னா இஸ்ராயேலுக்கு வந்து என்னை கூட்டிட்டு கிளம்பிடுவாரு, நான் மௌத்தாயிருவேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொள்ளுங்க சொல்றாங்க. என்ன காரணம்? நீங்கள் எந்த காரியத்தை நான் வாழ்க்கையில் இறுதியில் நினைத்து செய்கிறீர்களோ அதில் இறைவனுடைய பொருத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். மனம் பரிசுத்தமாக இருக்கும், அங்கே எந்த விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு வராது. அல்லாஹ்வுடைய பயத்தோடு இல்ல மௌத்தாக போறேன் யோசித்து பாருங்க. எல்லோரும் ஒரு செயல் நம்ம யோசிக்க, இதுதான்
நான் சொல்லக்கூடிய கடைசி பொழுது. இப்ப தொழில் முடிச்சுட்டு நான் என்ன ஆக போறேன், மூன்றாயிரத்துல காலையில ஒரு 10 மணிக்கு எனக்கு ஜனாதா தொழுகை நடக்குது, 11 மணிக்கு கமிஷனாக என்னை அழைக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை எல்லோரும் மனசுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நாம ஏதாவது ஒரு பொய் பேசுவோமா? பொய் பேசுறது தேவை இருக்குதா? பேசுவோமா? பேசுறது தேவையில்லையே. நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல மௌத்தாக போறேன். இனிமேல் எனக்கு என்ன தேவை இருக்குது உலகத்துல? எனக்கு உலகத்தில் எந்த தேவையுமே கிடையாது. நான் மௌத்தாக போறேன். நான் எதுக்கு பொய்யனாக மௌத்தாகணும்? எனக்கு உள் இருக்கக்கூடிய எல்லா மறைமுறை விஷயங்களையும் எடுத்து சொல்லிவிடுவேன். என்னுடைய ரகசியங்களுக்கும் எல்லாத்தையும் பரவசியமாக ரகசியம் இல்லாததாக ஆக்கிவிடுவேன். என்னுடைய மனைவியிடத்தில், என்னுடைய பிள்ளைகளிடத்தில், என்னுடைய உறவுகளிடத்தில், என்னுடைய சுத்த பந்தங்களில் எல்லோருக்கும் குறிப்பிட்டு நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு, நான் செய்த குற்றங்களை மன்னித்து விடு, நான் தெரியாமல் உன்னை பேசிவிட்டேன், நான் கோபத்தில் உன்னை அனுப்பிவிட்டேன், உன்னிடத்தில் பணத்தை கொடுப்பதற்கு ஏமாற்றி விட்டேன், இந்த உன்னுடைய பணத்தை வாங்கிக்கொள், என் பிள்ளைகளுக்கு கேட்டு பெற்றுக்கொள் என்பதாக எல்லா விஷயங்களையும் ஒப்படைத்து விட்டு நாம் என்ன செய்வோம்? தயாராக இருக்கும். பஸ் வருது, 10 மணிக்கு பஸ், 9:50 ரெடி அனுப்பிக்கிறோமா இல்லையா? 10 மணிக்கு பஸ் வருது, நம்ம என்ன செய்யறோம்? 9:50 தயாராக இருக்கிறோம். இல்ல 10 மணிக்கு தானே, 10:30 போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன ஆயிடும்? பஸ் போயிடும். அப்ப நாம என்ன செய்யணும்? மறுமைக்கான பயணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லா நேரங்களிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். மரணிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் மரணிப்பதற்கு தயாராக இருக்கும் சொல்றான். நாம என்ன செய்யறோம்? நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு போராமாட்ட அப்படின்னு பேசலாம். 10 மணிக்கு ஷோ, நமக்கு அல்லாஹ் 11 மணிக்கு இப்ராஹிம் அடிச்சு உயிர் எடுக்கிறான். என்ன செய்வோம்? படத்துக்கு போவோமா? ஏன் 11 மணிக்கு உங்களுக்கு மரணம் எங்க ஏற்படும்? சினிமா பண்ணாயில. சினிமா தேட்டர் மரணம் ஏற்பட்டா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்களா, நீங்க நரகத்துக்கு போவீங்களா? சொல்லுங்க. நரகத்துக்கு. ஏன்? பாவம் நடைபெறக்கூடிய இடத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களாக ஒரு மனிதன் மரணித்தால் அவன் பாவியாகவே எழுப்பப்படுவான். எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் நாளை மறுபடியும் நான் எழுப்பப்படுவான். கோயில்கள் திருவிழா போடுறாங்க, ராகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பாமக்கள் போய் வெளியில பார்க்கலாம், ராகத்தை போய் ஆடலாம், பிள்ளைங்களா இருப்பாங்க பார்க்கலாம், பசங்களா இருப்பாங்க போய் பார்க்கலாம். போகிறோம், அங்கே நமக்கு மரணம் ஏற்படுகிறது. நம்ம எங்க போவோம்? நேரா சுத்திட்டு போங்க. எவ்வளவு பேர் நல்லவங்க சுத்திருக்கீங்க, திருவிழாவில் கலந்துட்டீங்க, உங்களால திருவிழா சூப்பரா இருந்துச்சு, டைரக்டா சுத்திட்டு போங்க. மறுநாள் சொல்லுவாங்களா? எல்லாம் கிரீன் பாஸ் கொடுத்துருவான். சரிக்காரன் போட்டா கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம எங்க போவோம்? நரகத்திற்காக அழைக்கப்படுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற பாவமான சூழலில் மரணம் ஏற்படுவதில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது போன்ற பாவமான சூழலுக்கு செல்வதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களோடு நாம் மரணிக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் மரணிக்க வேண்டுமானால் நாம் எந்த சூழலிலும் பாவங்களை செய்யக்கூடாது, பாவங்களை நினைக்கக்கூடாது. உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக குறுகிய கால வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா நாம் நினைக்கிறோம், வீட்டுல யாரும் இல்லை, ரூம்ல யாரும் இல்லை, யாரையாவது பேசலாம், யாரையாவது மெசேஜ் பண்ணலாம், யாரையாவது ஸ்டார்ட் பண்ணலாம், பக்கத்துல பிறந்தல யாரும் இல்லை, நம்ம தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். ஒரு இலை, செடியிலிருந்து விடக்கூடிய ஒரு இலை வரக்கா, அந்த ஒரு இலை விடுவதில்லை. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு தெரியாமல், அல்லாஹ் அதை அறிந்து கொள்ளாமல் எதுவும் விடவில்லை. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விடுவதில்லை. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விடுவதாக இருந்தாலும் யாருக்கு தெரியும்? நம்ம மரத்திலிருந்து தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப மரத்திலிருந்து ஒரு இலை, உலகம் முழுக்க எத்தனை மரங்கள், உலகம் முழுக்க எத்தனை கோடி இலைகள், எந்த இலைகள் எப்பொழுது இருந்தாலும் அது யாருக்கு தெரியும் சொல்றான்? அல்லாஹ் எனக்கு தெரியுதா? உன்னை எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? நான் பார்த்துட்டு இருக்க பழக்கம் பார்த்துட்டு இருக்கிறேன்.
இப்படி எந்த பாவத்தை செய்தாலும், எந்த ரூம்ல போய் எவ்வளவு ஆழத்துல போய் நீ செய்தாலும் என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் எந்த பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. ஆனால் என்ன செய்யணும்? பாவம் செய்கிற பொழுது இது அல்லாஹ் இன்னத்துக்கு வர மாட்டார். அல்லாஹ் அப்ப கேட்கிறான், அல்லாஹ் அப்புறமா பார்த்துக்கிறான், அப்புறமா பார்த்துக்கிறான். பாவம் செய்கிற பொழுது யார் தெரியாது? அல்லாஹ் இல்ல. இந்த சிந்தனையில நம்ம பாவம் செய்யறோம். எந்த மனிதன் அல்லாஹ் இல்லை என்ற நிலையில் பாவத்தை செய்கிறானோ அவன் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறான். அல்லாஹ் இல்லைதான் நீ நினைச்ச. ஏன் நாம கற்றிருக்கிறோம்? அல்லாஹ் தனியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் அலீமன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹ் பசீரன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு 99 அஸ்மாக்கள் இருக்கிறது. அந்த அஸ்மாக்களில் இதுவெல்லாம் உண்டு. அல்லாஹ் இல்லாக இருக்கிறார், தனியாக கேட்பவனாக இருக்கிறார். யாருக்குமே தெரியாம பேசணும். அது எப்படி தெரிஞ்சு நம்ம கேட்போம்? எனக்கு தெரியுங்களா? அல்லாஹ் சொல்லுவான். இங்க நான் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நாளை மறுமையில கோடான கோடி மக்களுக்கு முன்னாடி ஸ்கிரீனை போட்டு காட்டுவோம். நீ என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே செய்யல. நம்ம வாழ்க்கை எல்லாம் கூட்டு போடுவோம். நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் பேசும். அல்லாஹ் நண்பர்களாக சொல்கிறார்கள், மனிதனுக்கு 2 உறுப்புகள் இருக்கின்றன. அந்த 2 உறுப்புகளை அவன் பாதுகாத்தால் அவன் மூலம் சொல்வதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்றுதான் சொல்றான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய 2 உறுப்புக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாத்துக் கொண்டால் நான் அவன் சோழம் செல்ல பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்றார். என்னென்ன உறுப்பு? 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு மர்ம ஸ்தானம். இன்னொன்று 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பு நாவு. நாவுதான் அதிகமான மனிதர்களை பற்றி புறம் பேசுகிறது, அடுத்தவர்களை பற்றி இட்டு கட்டுகிறது, அடுத்தவர்களை பற்றி புறமை பேசுகிறது. அப்படி அப்ப உனக்கு தெரியுமா? ஏமா அனிதமா உனக்கு தெரியுமா? பக்கத்தில் இருந்த பாத்திமாவும் அந்த வீட்டுல தௌரியாவும் இந்த மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் கிடையாது. அதையெல்லாம் பேசாவிட்டால் அவர்களுக்கு உணவு சாப்பிட்டது தீவிரமாகாது. ஆக அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவது, அடுத்தவர்களை பற்றி இட்டு கட்டுவது, இது போன்ற காரியங்களை செய்வதில் கிடைக்கக்கூடிய சுகம் தனி சுகம் என்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக எந்த மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டானோ, எந்த மனிதன் தன்னுடைய மருமஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டானோ அவர்கள் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாம் நம்முடைய இந்த 2 உறுப்புகளை கண்டிப்பாக நம்முடைய வாலிப பருவத்தில் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்? வாலிப பருவத்தில் தான் எல்லா ஆசையும் வரும், எல்லா தவறுகளும் ஏற்படும். எனவே வாலிப பருவத்தில் யாரும் பார்க்கல, சதுக்குள்ள போகலாம் நாம நினைக்கிறோம். யாருமே இல்லை, எப்படி பார்க்கிறோம். அங்க யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். அந்த சிந்தனை நமக்கு வராது. அல்லாஹ் தானே பார்த்தா மறுமையில பேசிக்கிறான், பார்த்தா மறுமையில பேசிக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை யார் ஏற்படுத்துவது? சைத்தான் ஏற்படுத்துகிறான். சைத்தானுடைய அடிப்போடுகளை பின்பற்ற வேண்டாம். சைத்தானுடைய அடிப்போடுகளை பின்பற்றார்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளில் நரகவாசி என்பதாக முடிவு செய்யப்பட்டு நரகவாதிகள் அழைத்து செல்லப்படுகிற பொழுது அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் நல்லவனாகத்தான் வாழ்ந்தேன், எனக்கு நியமிக்கப்பட்ட சைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான், எனவே என்னை நரகத்தில் போடாது, எனக்கு நியமிக்கப்பட்ட சைத்தானை நரகத்தில் தள்ளு என்பதாக அந்த நரகவாசியாக முடிவு செய்யப்பட்டவர்கள், தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் சைத்தான் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. பல சமீரூனி, அதாவது என்னை நீங்கள் படிக்காதீர்கள், வலுவு அனுப்புதற்கும் பல தலுவூனி வலுவு அனுப்புதற்கும், என்னை நீங்கள் பரிசுத்தலாதீர்கள், எங்கேயும் வலுவராதீங்க, வலுவு அனுப்புதற்கும் உங்களுடைய நட்பை, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சைத்தான் சொல்லுவான். நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்?
நான் நல்லவனா இருக்கு, என் சைத்தானை கெடுத்துட்டான், உதவிக்கு வரலாத்துல கிளம்புற அதுக்குள்ள இருக்கிறது சைத்தான். மாப்பிள்ள 10 மணிக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, அது பார்த்தோம்னா பார்த்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு எனக்கு சைத்தானை கெடுத்துட்டான் அப்படின்னு நான் செய்கின்ற தவறுகளுக்கு யாருக்கு மீது பரிசோதிக்கிறோம்? நம்முடைய சைத்தானை மீது பரிசோதிக்கிறோம். அதனால்தான் சைத்தான் சொல்வான், தழுவும் மூலை என்னை நீங்கள் பறிக்காதீர்கள், என் மீது குற்றம் சாட்டாதீர்கள், வலுவும் அனுப்பத்தக்கும் உங்களுடைய நஷ்டின் மீது உங்களுடைய ஆன்மாவின் மீது நீங்கள் பரிசோதிங்கள், அதுதான் உங்களை கெடுத்தது, உனக்கு எதிராக அறிவு என்பதாக சைத்தான் நம்மளுக்கு திருப்பி பேசுவான். அப்ப நம்ம சைத்தானே பங்காளியாக பரிசோதி பிரயோஜனம் அல்ல. எனவே நம்முடைய வாலிப பருவத்தில் நம்முடைய சைத்தான் நம்மை தவறின் மீது கூட்டிக் கொண்டே இருப்பார். என்ன தூண்டுதல் கூண்டினாலும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். எனவே வாலிப பருவத்தை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் பெருமக்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். எதுவுமா வாலிப பருவத்தில் மிக முக்கியமாக டைம், நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை நம்ம வீணாக கழிக்கக்கூடாது. இந்த வாலிப பருவத்துல என்ன செய்யணும்? பிரயோஜனமான செயல்களை செய்யணும். பிரயோஜனம் இல்லாத செயல்களை செய்வதில் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் சைத்தான் எப்படியாவது பெற்றுட்டே இருப்பான். அதனால நாம சும்மா இருந்தோம்னா, சும்மா இருக்கு எதையாவது யோசி என்பதாக யோசிக்க வச்சு செல்போன் வாங்க, அதுல போய் எதையாவது பேரு, பார்க்க கூடாதவைகளை பார்க்க வைப்பான், கேட்கக்கூடாதவைகளை கேட்க வைப்பான், ஈடுபடக்கூடாத காரியங்களில் ஈடுபட வைப்பான். இன்னைக்கு சமீப காலங்களில் சமீபத்தில் ஈரோட்ல வேற எங்கேயும் இல்ல, நமக்கு நெருக்கமான பகுதியில நம்முடைய மகல்லா முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதியில சுமார் 20 நபர்கள் மீது போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர். எல்லோரும் வாழ்ந்தவர்கள், எல்லோரும் வாழ்ந்தவர்கள். எல்லாரும் தெரியுமா? ரோட்ல போக ஒருத்தர் அடிச்சே கொடுத்தார். யாரு? நம்ம மக்கள். பார்ப்பதற்கு ஜீரணிக்கவே முடியல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாலிப பருவத்தில் சகவாசம் நல்லதாக இருக்க வேண்டும். வாலிப பருவத்தில் சகவாசம் சரியில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தவறுகளுக்கு நாம் சேர்ந்து விடுவோம். நீ நல்லவன் தான், ஆனால் உன்னுடைய கூட்டாளி சரியில்லை, என்ன செய்வோம்? அவனால் சொல்லுவோம். நம்ம டைம் சரியா பாதுகாக்கல, நம்ம டைம் சும்மா இருக்கிறோம், மாப்பிள்ளை படிக்க போறான்னு சொன்னா அவனும் இன்னைக்கு செய்து இருக்கிறான். அவனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. கொலை செய்யப்பட்டவனுக்கும் கூட போனவனுக்கு சம்மந்தமே இல்லை. எவனோ ஒருத்தன் எடுத்தோ எடுத்தான், ஒருத்தர் அடிச்சுட்டான மாப்பிள்ளை நம்ம எடுத்தான், நம்மளா இல்ல அவனு சேர்க்கிறான். இந்த கூட்டாளி எல்லாம் சும்மா இருக்கிறது இல்ல, உண்மையில கை வச்சுட்டான், சும்மா கூட அப்படின்னு ஆரம்பிக்கிறது கடைசி எங்க போய் முடியுது? பெரும் தகராறாகி ஒரு நபர் காத்து பிடிக்க முடியாமல் இறந்து இருக்கிறார். கொலை கேஸாக மாதிரி 20 நபர்கள் மீது இருந்து கேஸ் ஆகிறது. அதுபோல வாலிபர்கள், குறிப்பாக நம்முடைய மக்கள், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு பகுதி இருக்கிறது ஈரோட்ல, அந்த பகுதியில மாலை நேரத்துல போய் இன்னும் சொன்னா ஒரு இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், அதுதான் உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி இடத்துல ஒரு 7-10 பைக் குறையாம நிற்குது. போய் பார்த்தா அந்த எல்லா பைக்லையும் கண்டா பக்கம் இருக்குது. யாரு? எல்லோரும் நம்முடைய வார்த்தைகள். அதை தாண்டி உள்ள போனா மரங்கள் நிறைய இருக்குது. அதற்கு பின்புறம் உட்கார்ந்து கூட்டாளிகளாவது கஞ்சாவை கூடுகிறார்கள், போதைக்கு அடிமையானவர்களாக. இன்று சமீப காலங்களில் போதை மருந்துகள் ஊசி வழியிலே ட்ரக்ஸ்களாக வந்து அதை சந்தைப்படுத்துவதற்கு தமிழகத்தில் மிக முக்கிய மண்டலமாக கோவை மண்டலம் நம்பர் 1 இருக்குது. அந்த கோவையில கல்லூரி மாணவர்கள் குறிவைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதிகள் தான் தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதி. அதிகமான கல்லூரிகள், அதிகமான காலேஜ், அதிகமான படிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழகத்தில் இந்த 3 மாவட்டங்கள் தான். அதிகமாக இந்த 3 மாவட்டங்களில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குவதற்காக, அவர்களுடைய கல்வி சிந்தனையை மனதிற்கு செய்வதற்காக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு
திட்டமிடப்பட்டு பல கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டு அவர்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டமிடலில் தெரியாமல் நம்முடைய தோழர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் பெண்களும் இதிலே தெரியாமல் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறார்கள். சமீபத்திலே ஒரு உளவியல் மருத்துவர் சொல்கிறார், ஒரு முஸ்லிம் பெண்மணி என்னை அழைத்து அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. குழந்தைகள் கூட்டம் வந்த யார் தன்னுடைய மகளை கல்லூரி படிக்கக்கூடிய மகளை அழைத்து வந்து நிப்பாட்டுகிறார். என்ன விஷயம் என்ன சொல்வது என்று கேட்டால், என்னுடைய மகள் போதை பழக்கத்திற்கு கல்லூரியிலே அடிமையாக இருக்கிறாள். இது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் படிப்பதற்காக அனுப்பி வைத்தோம். ஆனால் எங்களுடைய பிள்ளை இப்படி இருக்கிறாள். இவரை எப்படி மீட்டெடுப்பதே எங்களுக்கு தெரியவில்லை. எல்லா முயற்சிகளும் செய்திருக்கிறோம். இவரை கட்டி போட்டு பார்க்கணும், தடுக்க முடியல. இந்த நேரம் சொன்ன எனக்கு வேணும் என்பதாக அடம்பிடிக்கிறாள், கலருகிறாள். அவருடைய நிலையை பார்த்திருக்கிறாள், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அவளை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்பதாக உளவியல் மருத்துவத்திலே தன்னுடைய மகளை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்முடைய ஆண் மக்களுடைய நிலை அல்லாஹ் பாதுகாப்பாக. எனவே சமீப காலங்களில் பரவலாக திட்டமிடப்பட்டு நம்முடைய ஆண் மக்களும் சரி பெண் மக்களும் சரி குறிவைக்கப்பட்டு இலக்கிலே வைத்து அவர்களை கெட்டவர்களாக தீவிரவாதிகளாக ஒரு காலத்திலே சித்தரித்தார்கள். அந்த பேச்சு இன்று எடுபட்டு போயிருந்தது. உலகம் தெரிந்து கொண்டது. வெள்ளம் என்று வந்தாலே அங்கே கணக்கில் இருந்து காப்பாற்ற இஸ்லாமியர்கள் தான். ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் தான் வெள்ள நீரிலே ஆபத்தில் வருகின்ற பொழுது, இயற்கை பேரில் வருகின்ற பொழுது, உலகத்தில் எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் முதலில் நின்று காப்பாற்றுவதிலே தன்னை இறந்து மற்றவரை காப்பாற்றுகிறார்கள். கொரோனா காலத்திலே மக்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலும் கூட எந்த மக்களும் இந்த மக்களை தொடுவதற்கு தன்னுடைய வீட்டில் மரணித்த தகப்பனை கூட வீடா பார்க்கவில்லை, வீடுகளுக்கு கொண்டு வரவில்லை. அவர்களை மருத்துவமனையிலேயே கைவிட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட காலத்திலும் கூட கொரோனா காலத்திலும் இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக வாலிப சமுதாயம் முன்னின்று களமிறங்கியது. அவர்கள் சிறப்பாக வேலை செய்தார்கள். ஈரோடு ஜீவனத்தில் போய் விசாரணை பாருங்க. கொரோனா காலத்தில் யாருக்கு அதிகமாக வேலை செய்தவர்கள் தன்னார்வலர்களாக இஸ்லாமிய வாலிபர்கள் விசாரித்து பாருங்க. 3000-4000 படுக்கைகள் வந்து தமிழகத்தில் சிறந்த கொரோனா மருத்துவமனையாக மருத்துவரை சேர்த்தோரியம் செயல்பட்டது. அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையிலே அதிகமாக தன்னார்வலராக செயல்பட்டவர்கள் யார்? இஸ்லாமிய வாலிபர்கள். இப்படி இஸ்லாமிய வாலிபர்கள் நல்ல காரியங்களில் நிறைய ஈடுபடுகிறார்கள். எனவே இவர்கள் மீது இனிமேல் தீவிரவாதி போன்ற பட்டங்களை எல்லாம் கூட்ட முடியாது. தெரிந்து கொண்டது சமுதாயம், உலகம். இப்பொழுது இவர்களை வேறு வகையில் அளிக்க வேண்டும், வேறு வகையில் பார்க்க வேண்டும். எப்படி இவர்களை சீரழித்து என்பதாக பார்க்கிற பொழுது போதைப் பொருட்களுக்கு அவர்களை அடிமையாக பிடிக்கிறது. இரண்டாவது, வாலிப பெண்களை வாலிப ஆண்களை காதல் என்ற பெயரில் அவர்களுடைய கலாச்சாரங்களை சீரழித்து இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடியவர்களாக மாற்றுவது போன்ற 2 முக்கிய இலக்குகளை நோக்கி மாற்று சமுதாயம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என நினைப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை கடைசிகளை ஈமானோடு வாழ செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை போதை பழக்கம் போன்ற மோசமான பாவமான சூழலிலிருந்து நம் வாலிபர்களை வாலிப சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இவைகளுக்கு மிக முக்கியமாக பெற்றோர்கள் அரவணைப்பாக இருக்க வேண்டும். தன்னுடைய மகன் தவறு செய்தால் ஒதுக்கக்கூடாது. தன்னுடைய மகன் தவறு செய்தால், தன்னுடைய மகன் தவறு செய்தால் குறை சொல்லி, நீ இப்படி பண்ணிட்ட, நீ எனக்கு வேணாம், நீ தப்பு பண்ணிட்ட, வீட்டுக்கு வராத, உனக்கு காசு தர மாட்டேன், உன்னை தண்டிக்கிறேன் என்பதாக அவர்களை ஒதுக்காமல் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நிலைக்கு சென்ற காரணம் என்ன, அவர்களை வீட்டிருப்பதற்கு என்ன வழி, அவர்களை என்னுடைய பிள்ளையாக என்னுடைய சந்ததியின் சிறந்த சந்ததியாக ஆட்சிய எந்த விஷயங்கள் இருக்கின்றன என்பதாக யோசித்து அவர்களை காப்பாற்றுவது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்களில் யாரேனும் தவறுகள் செய்தால் தயவு செய்து அவர்களை குறை சொல்லாதீர்கள், அவர்களை குற்றம் காணாதீர்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களை சரிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சி செய்தீர்கள் என்பதாக இந்த நேரத்தில் நாம் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வாலிபர்கள் கட்டக்கூடிய விஷயத்தில் ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும், நேரத்தை சரியாக பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி எடுக்கக்கூடியவர்களாக காலேஜுக்கு போற தாரிக்கு வந்துருக்கு இனிமேல் வச்சு அழைத்து போகிறது கவலை வேண்டாம். எந்த வயதிலும் நீங்கள் கல்வி இருக்கலாம். கடமைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு,
வாலிபர்கள் கூட கிடையாது, இளைஞர்கள் சிறுவர்கள் கிடையாது. அறிவில் இருந்தால் அனுபவம் இல்லாத சிறுவர்களை ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. மற்ற பெரும்பாலான சகாபாக்கள் வெள்ளடாய் வந்துருச்சு, நீண்ட நடந்துருச்சு. அதுக்கு பின்னால்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால்தான் குர்ஆனை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால்தான் ஹதீஸ்களை கற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பின்னால்தான் துஆக்களை மன்னும் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம அத்தாவை மூத்தானாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஜனாஸா தொழுகை சொல்வதற்கு, ஜனாஸா தொழுகையில் ஓடக்கூடிய துஆக்கள் நமக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு துஆக்கள் தெரியும்? ஜனாஸா தொழுகையே தெரியாதவர்கள் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பன் மரணித்தால், நம்முடைய தாதா தாய் மரணித்தால் அவங்களுடைய கவனத்தான நல்ல முறையில்தானா? நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், நமக்காக சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறார்கள், நமக்காக ரத்தத்தை பாலாக்கி தந்தார்கள். அந்த தாய் மரணிக்கிற பொழுது அந்த தாய்க்கு துறையிக்கக்கூடிய அந்த தொழுகையிலே அந்த ஆண்மகன் போதையோடு டாஸ்மாக போய் தண்ணியை போட்டுட்டு வந்து தலை நிற்காம வந்து நின்று இருக்கக்கூடிய சூழல் எத்தனை கபர்ஸ்தானங்கள் என்று நாம் பார்க்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக தன்னுடைய தாயுடைய சாபத்துக்கு ஆளாகுவான். ஏன்? என்னுடைய மரணத்தின் பொழுது எனக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இல்லை, என்னை வலியுறுத்தி வைக்கிற பொழுது எனக்கு துஆ செய்யாமல் இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகி போதையோடு அந்த கபர்ஸ்தானை வலியுறுத்தி வைக்கிறானே, இவன் நன்றாக இருக்கக்கூடாது என்றால் அந்த தாய் பத்துவா செய்வாரை தவிர தாயுடைய துவாவை உரு பெற முடியாது. இவனும் தாய்க்கு துவா செய்வதாக இருக்க முடியாது. இன்னைக்கு பல கபர்ஸ்தான்கள் நம்ம ஊர்ல எப்படி தெரிகிற, நாம் பல கபர்ஸ்தான்களுக்கு போறோம். போகக்கூடிய இடங்கள்ல போய் நின்று ஜனாஸா தொழுகைக்கு நின்னாரு. அந்த இமாம் கேட்பாரு, இவருடைய குடும்பத்தாரெல்லாம் வந்துட்டீங்களா? ஆண்கள் வந்து முதல்ல வெல்லுங்க என்பதாக கேட்ட சொன்னா அப்படியே அந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் அப்படியே திரும்புவாங்க. யாரை நோக்கி? அந்த ஜனாஸாவுடைய மகனை நோக்கி. அந்த மகன் எங்க இருக்கிறாரு? ஓரத்துல போதையில தலை சுத்திட்டு நிற்கிறாரு. அப்ப பரவாயில்ல அந்த சொல்லுவாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து தப்பு நிக்க வைக்க முடியுமா? முடியாது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் இருந்தால்தான் நம்முடைய சந்ததிகள் அனைவரையும் பாதுகாப்பாக நாம் மௌத்தாலும் சொன்னா நம்முடைய உறவுகள் நமக்கு துஆ செய்வதாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய கற்கக்கூடிய ஆர்வம் என்பது எல்லா வயதிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக வாலிப பருவத்தில் மார்க்கத்தை கற்பவர்களாக ஓரமத்தில் பெருந்தா போது நினைக்காதீங்க. மார்க்கத்துடைய விளக்கங்கள் என்ன, உங்கள் சட்டத்திட்டங்கள் அதை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள். மூன்றாவது, சமூக அக்கறையோடு வாலிபர்கள் வாழ வேண்டும். நமக்கு நல்லா இருந்தா போதும், நாம நல்லா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நீங்க வாழ்ந்து விடாதீர்கள். இன்னைக்கு நல்லா படிக்க வச்சு பையனை நல்லா சுற்றி நெருங்குவதற்கு அனுப்பி வச்சோம். 1 லட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. அவனுக்கு சமூக அக்கறை இருக்குமா? கிடையாது. சம்பாதிக்கணும் வீட்டுக்கு அனுப்பணும், சம்பாதிக்கணும் வீட்டுக்கு அனுப்பணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் வாழணும், இது மட்டும் தான் சிந்தனை. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அத்தா என்ன பண்ணுவான்? பறந்து போயிடுவான். அத்தாவுக்கு காசு அனுப்ப மாட்டான். கல்யாணம் பண்ணி வைக்கிறவருக்கு கரெக்டா காசு அனுப்புவான். கல்யாணம் பண்ணி வச்சாச்சு மனைவி வந்தா மனைவி என்ன சொல்லுவா? என்னை எதுக்கு நீ கட்டண? உங்க அத்தாவுக்கு காசு அனுப்புறதுக்கு என்ன எதுக்கு நீ கட்ட? காசை எனக்கு கொடு. மனைவி கேட்டு வாழ்ந்துவா. இப்ப இவன் என்ன பண்ணுவான்? அத்தாவுக்கு காசு கொடுக்க முடியாது. ஆக நீங்கள் பணம் என்பதாக பையனை நீங்கள் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினால் அந்த பையன் உங்களை கடைசியில் காப்பாற்ற மாட்டான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய வாலிபனை, உங்களுடைய பிள்ளையை வாலிப பருவத்தில் வளர்க்கிற பொழுது சமூக அக்கறையோடு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது நபராக இருந்தாலும் தேவை என்று வந்தால் அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய கையால் அதை பலன் என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து பழக்கினால் அவன் பார்ப்பான், கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்க அத்தா உதவி செய்வாரு, நான் தான் போய் கொடுத்தேன், இந்த நேரத்துல எங்க அத்தா கஷ்டப்படுவாரு, நான் எங்க அத்தாவை பார்ப்பேன் என்பதாக அந்த பிள்ளை எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய தாய்மையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக நாம் நம்முடைய மக்களை சமூக அக்கறை உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் அதுதான் சிறந்ததாக இருக்கிறது. கூட வாலிப பருவத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பணி மன்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல சேவைகளை செய்வதாக வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். குறிப்பாக இளைஞர்கள் நல்லவர்களாக வேண்டும், வாலிப பெண்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும். அடுத்தபடியாக வாலிப பருவத்தில் சகவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த சகவாசம் நம்முடைய சுற்றில் இருக்கக்கூடிய நட்புகள் நல்லவர்களாக இருக்கிறார்களா?
அப்படியான நாம் நல்லவர்களாக வாழ்வோம். உமரவியல்லாதவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்லவராக வாழ்ந்தால் கஸ்தூரியை போல அவனால் மற்றவரும் பிரயோஜனம் அடைவான். ஒரு மனிதன் கெட்டவனாக வாழ்ந்தால் கொள்ளனுடைய உரையிலே இருந்தவனை போல ஒன்று அந்த தீ அவனை நெருப்பு அவனை தீண்டும், அல்லது அதனுடைய குருவாரையாவது அவன் நுகரச் செய்வான். எனவே நாம் நல்லவர்களாக வாழ்வோமே ஆனால் கண்டிப்பாக மற்றவர்களும் நம்மோடு சேரக்கூடியவர் நல்லவர்களாக வாழ்வார்கள். அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்வு பருவத்தை பிரயோஜனமானதாக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் இந்த மார்க்கத்திலே நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அனைத்து விஷயங்களையும் கற்று அதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக நம்முடைய குடும்ப பெண்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய சகோதரர்கள், தாய் தந்தைகள் அனைவரையும் இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடியவர்களாக ஆட்சி வைப்பானாக. உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து உடல் ஆரோக்கியம் உள்ள நிலையை மறைக்க செய்வானாக. ஈமானை விலகி